தெலுங்கு எப்படிங்க உருவாச்சுன்னு கேட்டா, தமிழும் சமஸ்கிருதமும் சேர்ந்து தெலுங்கு உருவாச்சு. அப்ப தெலுங்கு வந்து பியூர், இப்ப நீங்க தமிழ் தான் திராவிடம், திராவிடம் தான் தமிழ்னு சொல்லிட்டீங்க. அப்ப தெலுங்கு என்ன? தெலுங்கு பியூர் திராவிடம் இல்ல. ஏன்னா சான்ஸ்கிரிட் ஒண்ணு கலந்துதான் தெலுங்கு உருவாச்சுன்னு நீயும் சொல்ற, அவனும் சொல்றான். அவனும் அதான் சொல்றான். ஒரு மொழியில சான்ஸ்கிரிட் கலந்தனாலதான் தெலுங்கு வந்துச்சு. கன்னடக்காரன் என்ன சொல்றான்? ஒரு மொழியில அந்த ஒரு மொழி எந்த மொழின்னு அவன் சொல்லல. அவன் அது கூட தமிழ்னு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அந்த மொழி தமிழ் நீங்க சொல்றீங்கல்ல அட்லீஸ்ட். இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, சமஸ்கிருதம் கலந்ததால் தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் உருவாயிருக்குங்கிற பட்சத்துல பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் திராவிடம் நீ சொல்ல வருது என்ன? தமிழ் தானே. அப்ப திராவிடத்திலே மிக பியூரான ஒரு விஷயத்த நீ தமிழ் நாகரிகம் தானே சொல்லணும். எந்த கலப்பும் இல்லாத சமஸ்கிருத கலப்பு இல்லாத ஒரு நாகரிகத்தை தமிழ் நாகரிகம் தானே சொல்லணும். ஏன்னா சரி, திராவிடங்கிற வார்த்தை எந்த மொழியுடைய வார்த்தை? தமிழ் இலக்கண மொழிப்படி திர அப்படிங்கிற வார்த்தை வருமா? வராது. திர அப்படிங்கிற வார்த்தை எதுல வருது? சான்ஸ்கிரிட்ல வருது. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, உன்னை அடிமைப்படுத்த வந்தவன், உன்னை அழிக்க வந்தவன், உன் மீது வெறுப்பு கொண்டவன் உன்னை என்ன சொல்லி அழைத்தானோ அதை உனது அடையாளமா நீ சுமப்பியா?